ஒருத்தரை குறை சொல்லிகிட்டே இருக்கிறது ரொம்ப ஈஸி. உன்னால தான் இந்த பிரச்சனை, நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், உன்னால தான் நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன், நீ தான் இந்த சுச்சுவேஷனை வேர்சன் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தர் மேலே பழி போடுறது ரொம்ப ஈஸி. நம்ம தப்பிச்சுக்கிறோன்னு அர்த்தம். அந்த பிரச்சனைக்குள்ளே அதை சால்வ் பண்ணுறதுக்கு இல்லாமல் அதை அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம தள்ளி நிற்கிறோன்னு அர்த்தம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறோமா, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரிலேஷன்ஷிப்போட பொசிஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குறை சொல்கிறதே வராது. அதாவது குறை சொல்கிறதுங்கிறது அந்த வேலை அவங்க செய்கிறாங்க, அதில் குறை கண்டுபிடிக்கிறது, தப்பு கண்டுபிடிக்கிறது. ஏன் நம்ம மேலே இருக்கிற தப்புகளை அந்த குறை சொல்கிறது வழியாக, ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை குறை சொல்கிறது வழியாக நம்ம மேலே இருக்கிற தப்பை நம்ம மூடி மறைச்சிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த பிரச்சனைகளை வெளியே, நம்மளோட பிரச்சனைகளை வெளியே காமிக்காமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுதாங்க பிரச்சனை. ஸோ இதனால தான் நீங்கள் ரெண்டும் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்குது. இதை திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் மேலே குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியாக இருக்கிறோமா, நம்ம அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிறோமா, அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறோமா அப்படின்னு யோசிங்க. அப்புறம் இன்னொருத்தரை கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷனுக்கும் நீ தான் காரணங்கிற விஷயத்துக்கு ப்ளேம் பண்ண மாட்டீங்க. திங்க் பண்ணி பாருங்கள்.